தள்ளிட்டு நிக்குது. இந்த ஒரு ட்ரெஸ் தான் எனக்கு கரெக்டா இருக்கு. ஆனா அப்படியும் நான் குண்டா இருக்கிறது நல்லா தெரியுதே. இன்னைக்குன்னு பார்த்துதான் நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வரணுமா? யாராவது பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் போகணும். இப்படி என்ன யாராவது பார்த்தாங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தப்பா நினைச்சுக்குவாங்க. சீக்கிரம் போகணும். அட ஆமா, அது யாரு? நேனியோட அம்மா தானே? பீடியாட்ரிஷியனா? இவங்க எதுக்கு இங்க போறாங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன். குட்டி பாப்பா வரப்போகுது. நில்லுங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்கள ஏதோ நம்ம கிட்ட சொல்லல, நம்மள அப்ப எப்படி கேக்குறது? இல்ல ஹீமாவரி, அவங்கள நம்ம கிட்ட வந்து சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே? ஹாய் நேனி, நீயா? ஓ ஆண்டி, நீங்களா? குட் ஆஃப்டர்நூன் ஆண்டி. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் ஹீமாவரி. நேனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? நேனி, உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது இருக்கட்டும், உனக்கு தங்கச்சி பாப்பா பிடிக்குமா, தம்பி பாப்பா பிடிக்குமா? ஆமா, உங்க அம்மா கிட்ட உனக்கு என்ன பாப்பா வேணும்னு நீ சொல்லிட்டியா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க ஆண்டி? ஒன்னும் புரியல. நீ சொல்லலையா? சரி சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஷின்சானும் வந்திருப்பால. ஓகே, பை. ஏய் நேனே, இந்த கப்பை நீ மறந்துட்டு வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ். மசா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஷின்சானோட அம்மாவும் ஷின்சான் மாதிரி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது மசா. ஒருவேளை இது ஷின்சானுக்கு தெரிய வந்ததுன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்ன நான் சொல்றது புரியுதுல்ல? நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஷின்சான், நேனி வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன மாதிரி நேனைய பத்தி பேசுறீங்க? ஒண்ணு இல்ல ஷின்சான், அவங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா பிறக்க போகுது. அத பத்தி தான் கேட்டேன். ஓஹோ, அப்போ நேனை வீட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் வர போதே. இவனுக்கும் அத பத்தி எதுவும் தெரியாது போல இருக்கு. ஷின்சான், இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. ஓகே மேடம். நேனி செல்லம், எங்க இருக்க? இங்க இருக்கமா. என்னமா விஷயம்? என்னாச்சுமா உங்களுக்கு? கொஞ்சம் கேக் சாப்பிடுங்க. அம்மாக்கு பசிக்கலடி செல்லம், நீ மட்டும் சாப்பிடு. என்ன சாப்பிட்டு இன்னும் குண்டாகிறதுக்கா? நேனி, கதவை தட. ஷின்சான் வந்திருக்கா? சரியா சாப்பிடுற நேரத்துக்கு வந்துடுறோம். ஹாய் ஷின்சான், வா உள்ள போய் விளையாடலாம். ஆமா நேனி, உங்க அம்மாவை பத்தி ஒரு விஷயம் கேள்வி. வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன என்ன விஷயம்? உள்ள வந்துட்டேன், இப்ப பேசலாம். சொல்லு ஷின்சான். என்னம்மா, உங்க வீட்ல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் வர போதாமே? உண்மையாவா? என்ன பொண்ணுன்னு இது கூட தெரியாம இருக்க? எங்கேயோ இருக்கு எங்க வீடு, எங்களுக்கே தெரியுது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா அம்மா, அம்மா, எனக்கு தங்கச்சி பாப்பா தாம்மா வேணும். எப்பமா பாப்பா வரும் சொல்லுங்கம்மா, ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. இன்னில இருந்து 5 மாசம் கழிச்சு தான் ஆகஸ்ட் மந்த் வரும் ஷின்சான். உண்மையாவா? அப்ப ஆகஸ்ட் மாசம் வந்துடுமா? இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல, தப்பா புரிஞ்சுக்காத நேனி. வாவ், சூப்பர். அந்த பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம்? அந்த பாப்பாக்கு நான் ஒரு சூப்பர் பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஜுங்கோ. கொக்கோ கொக்கோ, நீ ஒரு செல்ல ஜுங்கோ. இதெல்லாம் பழைய காலத்து ஃபேஷன் ஷின்சான். இந்த பேர்ல இருந்து பாதி தான் இப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதனால ஜூன்னு வைக்கல. நல்ல கலாச்சாரம் கலந்து வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதே? ஆமா, எனக்கு பிடிக்கல. உங்க 2 பேருக்கு இதை தவிர வேற வேலையே இல்லையா? ஆமாமா, நீங்க அந்த பாப்பாக்கு என்ன பேர் வைப்பீங்க? அது வந்து நேனி, அது வந்து இவங்க கிட்ட நான் குண்டா இருக்கிறேங்கிற விஷயத்த சொன்னா 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நேனிக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்ப நான் என்ன பண்றது? இவங்களுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. என்னாச்சுமா உங்களுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இந்த மாதிரி நேரத்துல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது இயற்கை தானம்மா. எனக்கு ஒரு ஐடியா. அம்மா, எதுக்குமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க போய் படுத்துக்கோங்க, போங்கம்மா. சரி, நான் போறேன். ஏன் ஹைட்டுக்கே கால் நீட்டி படுக்க முடியல? என்ன இப்படி பேசிட்டு இருக்க? வீடெல்லாம் எவ்வளவு குப்பையா இருக்கு பாத்தியா? ஓடு. ஓகே. இந்த பாரு, இந்த பக்கம் எவ்வளவு குப்பை போட்டுருக்க பாரு. தோ க்ளீன் பண்றேன். ஏதோ ஒரு நல்ல வாசனை அடிக்குதே. எங்கது?
மரியாதைன்னா இப்படிதான் இருக்கணும். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அழகா கேக்கு டீல வச்சு சூப்பரா அசத்துறீங்க. என்னங்க ஆண்டி, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, தேங்க்ஸ். ஆமாமா, நீங்க இதை கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். பாப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா. ப்ளீஸ் எனக்காக சாப்பிடுங்கம்மா, வேண்டான்னு சொல்லாதீங்க. நேனி, ரொம்ப தப்பு நேனி. வேண்டான்னு சொல்றாங்களா, வற்புறுத்தவே கூடாது. நான் பாத்துக்கிறேன்றேன். அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா. அது வந்து நினைச்சலும் நீ நினைக்கிற மாதிரி நான் பிரெக்னன்ட் இல்ல. என்னது, பிரெக்னன்ட் இல்லையா? கொஞ்சம் குண்டா இருக்கு, அவ்வளவுதான். என்ன சொல்லணும், வந்தோம் பத்தியா? வரமுறை இல்லாம தின்னு பெருத்து போய் நம்மள குழப்பிட்டாங்க.